வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி பீட்ஸ் border ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் ஆரி பீட்ஸ் border ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 மெத்தட் இருக்குது. நாம் ஒவ்வொரு மெத்தடாக ஸ்டிச் பண்ணுவோம். இந்த வளைவு ஷேப்பில் டபுள் லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இதுக்கு நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ஸ்டிச் போடலாம். இனி இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கோனர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து 3 சுகர் பீடும் ஒரு 2mm சைஸ் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே பின்பக்கம் திருப்பி இந்த பீடோட உள்பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். த்ரெட்டை வெளியில் எடுத்து மறுபடியும் 3 சுகர் பீடும் ஒரு 2mm பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பீடோட உள்பக்கம் த்ரெட்டை விட்டு லாக் பண்ணிப்போம். அப்படியே சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 2mm பீடும் கொடுத்து பீடோட உள்பக்கம் த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த வளைவோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து சின்ன சைஸ் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த பீடை சுற்றி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கிடைக்கும். இந்த மாதிரி இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி வளைவு ஷேப்பில் கீறிக்குவோம். இந்த கோனர் பகுதியில் குந்தன் ஸ்டோன் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். இதை சுற்றி நாம் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் நெக்லைன், ஸ்லீவோட border அதுகளுக்கு ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவுமே அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இரண்டாவது மெத்தடும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு வளைவாக கீறிக்குவோம். இந்த கோர்னர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு 2mm பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே பீடோட உள்பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அது பக்கத்திலே த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த வளைவை ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீடை இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் நாம் 2mm பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். வளைவோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 2mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அந்த பீடை சுற்றி சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட வெளிப்பக்கம் இன்னொரு 2mm பீடை கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர் புட்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாம் வரைஞ்சிருக்க வளைவு ஃபுல்லாகவே இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த வளைவோட கோர்னர் பகுதியிலிருந்து கீழ் பக்கமாக ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி தான். கோர்னர்லேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் தொடர்ந்தும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க்கில் 3 மெத்தட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோலையும் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.